தைரியமாக இருங்க, களத்தில் நான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு இருக்கிறேன், உங்கள் அண்ணனா உங்கள் தம்பியாக நான் இருக்கிறேன். நான் நீங்கள் வேலையை மாட்டு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. கட்சிக்கு உள்ளேயும் பண்ண முடியாது, கட்சிக்கு வெளியிலையும் பண்ண முடியாது. அந்த அந்த தைரியம், அந்த நம்பிக்கை இன்னைக்கு எல்லாரும் இந்த பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதத்தில் தேர்தல் வருது. கட்சியினுடைய முக்கியமான ஒரு வேலை வந்து தேர்தலில் வெற்றி பெறணும். நிச்சயமா மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். இந்த தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். அந்த வியூகங்கள்லாம் அமைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்குது, நிறைய இருக்குது. அல்ல, இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி வேகமாக நீங்கள் எல்லோரும் பணியாற்ற வேண்டும். இந்த வேலை திட்டங்கள், இது ஒரு முதல் வேலை திட்டம். அடுத்த திட்டம் அடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நானும் இதெல்லாம் முடிச்சோன்னே நானும் இந்த பயணம் வரேன், சுற்றி எல்லாத்துக்கும் வரப்போகிறேன். நான் இது எப்படி நான் சொல்லுவேன். நான் இது முதல்ல முடிச்சுடுங்க நீங்கள். அதுக்கு பிறகு என்னென்ன வேலை திட்டங்கள், என்னுடைய வேலை திட்டம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கமாக நாம் இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் எல்லோரும் முன்னேறுவோம். இல்லை இவங்களா அவங்களா அதெல்லாம் நீங்கள் மனசில் குழப்பிட்டு வேண்டாம். எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஒரே நம்மளுடைய இயக்கம் ஒரே இயக்கம் தாங்க. அந்த வகையில் நீங்கள் எல்லாம் வேகமாக விரைவாக இந்த உறுப்பினர் சேர்க்கை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து இதெல்லாம். ஏன்னா இதில் இங்கே இருக்கிற முக்கியமானவங்களுக்கு சொல்கிறேன், நான் மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சொல்கிறேன், இதில் வந்து உங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது, எல்லாமே நமக்கு வேண்டியவங்க தான். இதில் வந்து இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை, அப்படி எல்லாரும் சேர்த்து தான் இந்த வேலை திட்டங்களை நீங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டும். அது இல்லாமல் இந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு தொகுதி நிர்வாகியும் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த ஒரு தொகுதி நிர்வாகி இருக்கிறாங்க, அவங்க இந்த வேலையும் செய்யணும். மாநாட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா நீங்க அந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகியை நீங்க பணியாற்றினீங்க. அவங்க நீங்க உங்க மேற்பார்வையில இந்த உறுப்பினர் சேர்க்கறதும் அதுவும் நடக்கணும். அது எல்லாமே நம்ம மாநாட்டில் தான் பண்ணிட்டு இருக்க போறோம் நம்ம. ஏன்னா இந்த கார்டு இப்ப கொடுத்த இந்த உறுப்பினர்கிட்ட வந்து இது வந்து பேப்பருக்கு ஒரு பக்கம் நல்லா எழுதலாம், இன்னொரு பக்கம் வந்து லேமினேட் பண்ணியிருக்கு. அடுத்தது ஏன்னா இப்போ நம்ம பாடி செல்வம் சொன்னார், தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தி டிஜிட்டல் பண்ணி ஆன்லைனில் நீ ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை மிஸ்டு கால்லாம் பண்ணலாம், இது ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் வேண்டாம். நேரடியாக நம்முடைய தம்பிகள் தங்கைகளுக்கு நேரடியாக போய் பார்த்து கொடுத்து எழுதி கையெழுத்து வாங்கி இதை எனக்கு அனுப்பணும். நான் வந்து இதை பதிவு பண்ணிவிடுவேன். நம்மளோட அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டா டிஜிட்டல் ஆகிடுச்சு. அடுத்தது முறை கார்டில் நான் டிஜிட்டல் பண்ணிவிடுவேன். நான் அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இன்னொரு ஆப் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு மாதத்தில் நான் வெளியிட போகிறேன். அது வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ஃபோனில் வந்து ஆப்பில் வந்து நேரடியாக என்னென்ன தினம் இங்கே கிளையில் கட்சி பிரச்சனையா இல்லை பொது பிரச்சனையா அது வந்து என்கிட்ட வந்துடும், ஒன்றியத்தில் வந்துடும், மாவட்டத்தில் வந்துடும். இதெல்லாம் நான் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறோம், நம்ம செயல்படுத்தலாம். இப்போ என்ன கொஞ்சம் என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக செயல்பட முடியுது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நல்ல வேகமாக பண்ண முடிஞ்சது, எனக்கு பண்ண முடிஞ்சது. இப்போல்லாம் பண்ணலாம், நான் நல்லா பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா நான் மனசில் அது அப்படியே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் எல்லாம் மனசில் நான் போட்டுப்பேன். வெளியில் எதுவும் நான் என் முகத்தில் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனாலும் நான் அப்படியே வச்சுட்டு இருப்பேன். அப்படியே தான் இருக்கும். அதனால் இதுக்கு மேலே நான் பேசினேன்னா அப்புறம் ரொம்ப நான் எமோஷனல் ஆகிடுவேன். அப்புறம் நம்ம மீடியா நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அப்புறம் நம்ம தீனி போட வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். அதாவது நீங்கள் என்னை புரிஞ்சிட்டீங்க, அது போதும் எனக்கு. என்னுடைய இங்கே இருக்கின்ற என் சொந்தங்கள் நீங்கள் எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அது எனக்கு போதும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.